எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேற லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா தலைவர் 171 மூலிருந்து டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டைட்டில் டீசர்னா நம்ம லோகேஷ் கனகராஜனா நிறைய விதமான ஹிடன் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாஸ்ட் டைம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. முக்கியமான மேட்டர் நம்ம சேனல் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன் சொல்லணும் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டானா நம்ம இடத்துல நீங்கள் உடனே பார்த்துக்கலாம். ஸோ மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க FDC வீடியோக்குள்ளே போயிடலாம். முடிச்சிடலாமா? ஸோ இன்னைக்கு கரெக்டாக 6 மணிக்கு டைட்டில் ரிலீஸ் பண்ண போது நம்ம லோகேஷ் கனகராஜன் ஆல்ரெடி ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருந்தாரு. சொன்ன மாதிரி கரெக்டாக நீங்கள் 6 மணிக்கு டைட்டிலும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம தலைவர் 171 மூவி டைட்டில் என்னடான்னு பார்த்தோம்னா கூலி. ஸோ இந்த ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் ஆக்டிங்கில் ஒன் ஆஃப் த மூவி பேர் கூட பார்த்தீங்கன்னா கூலி தான். ஸோ அதே மாதிரி 1983 நம்ம அமிதாப் பச்சன் ஆக்டிங்கில் வந்த மூவி பேரும் கூலி தான். ஸோ இது மாதிரி கூலின்ற டைட்டிலில் பார்த்தோன்னா நிறைய விதமான மூவிஸ் வந்து வந்துருச்சு. ஸோ கூலின்ற ஒரு டைட்டிலில் வர இந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா புதுசு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி நம்ம தலைவர் வச்சு நம்ம லோகேஷ் கனகராஜனா வேறு லெவலில் சம்பவம் பண்ண போகிறான்னு தெரியுது இந்த ஒரு டீசர் பார்த்ததுக்கப்புறமா. அது மட்டும் இல்லாமல் நம்ம லோகேஷ் கனகராஜனா நிறைய விதமான ஹோம் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காருப்பா அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அப்படி என்னோட ஹோம் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பழைய மூவியில் இருக்கக்கூடிய நிறைய ரெஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா புது மூவி இந்த ஒரு மூவியில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ டைலாக்ஸாக இருக்கட்டும், ஹிடன் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்ச் பை நோட் பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டிலே நம்ம சம்பவத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காருப்பா அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அப்படி என்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஒரு டைட்டில் இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்ற அந்த டைட்டில் கார்டு வர்றப்ப பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தோன்னா நம்ம தலைவர் வச்சு எல்லாரும் படம் பண்ணுறப்ப பார்த்தோன்னா அந்த ஒயிட் கலர் அந்த ப்ளூ கலர் அந்த ஒரு ஷேடில் தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்னு காமிப்பாங்க. பட் நம்ம லோகேஷ் கனகராஜன் பார்த்தோன்னா டிஃப்ரெண்டாக ரெட் கலரில் வந்து காமிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி தெரியுமா இருக்குது, இந்த தலைவன் பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டாம்பா சம்பவத்தை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லியோவில் எப்படி நம்ம தளபதிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைட்டில் கார்டு பண்ணாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தோன்னா தலைவருக்கும் ஏதோ பண்ண போகிறாங்கன்னு தெரியுது இதெல்லாம் பார்க்குறப்ப. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா தலைவருக்கு பார்த்தோன்னா வேறு லெவலான ஒரு சீக்வன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஓல்டு மூவிலேருந்து பார்த்தோன்னா டைலாக்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு டைலாக்ஸ்லாம் பார்க்குறப்ப எப்படி தெரியுமா இருக்குப்பா, எல்லாத்தையுமே பார்த்தோன்னா தலைவர் வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி வந்து பண்ணுறாருப்பா நம்ம லொக்கேஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா அந்த வாட்சை பேஸ் பண்ணி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னடான்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம லோகேஷ் கனகராஜன் நிறைய விதமான போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லா போஸ்டர்லையும் பார்த்தா இந்த ஒரு வாட்ச் வந்து மிகப்பெரிய டாமினன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பேக்ரவுண்டாக இருக்கட்டும், நம்ம தலைவர் கையில் அந்த வாட்ச் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கட்டும், விலங்கு மாட்டுற மாதிரி இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா அந்த வாட்சை ரெஃபர் பண்ணுற மாதிரி நிறைய இடத்துல வந்து காமிச்சிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இந்த டீசர்லையும் பார்த்தோன்னா மேஜர் ரோல் வந்து பண்ணியிருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காரு. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தோன்னா இந்த வாட்ச் மேபி ஒரு இனிஷியேட்டிவாக இருக்குமோ, அதாவது பார்த்தோன்னா ஒரு சம்பவத்துக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த ஒரு மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம லோகேஷ் கனகராஜன் அடிக்கடி இதை வந்து மென்ஷன் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கும்போது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே தெரியும் நிறைய விதமான ஆர்னமெண்ட்ஸ் வந்து மேக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ கோல்டை வச்சு பார்த்தோன்னா கோல்டு பேங்கலாக இருக்கட்டும், கோல்டு ஆர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ நிறைய விதமாக கோல்டு திங்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலுமே அந்த வாட்ச் ஸ்பெசிஃபை பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வாட்ச் வச்சு ஃபைட் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க நம்ம லோகேஷ் கனகராஜனா. ஸோ இதை வச்சு தான் சொல்கிறேன் வாட்ச் மாரியே ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கனாலே தெரியும் இந்த ஒரு டீசர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் டோனில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஸோ என்ன காரணம்னு பார்த்தோன்னா கோல்டு வந்து இனிஷியலாக காமிக்கணும் எல்லாருக்கிட்டையும் அப்படின்றதுக்காக தான் வந்து வச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு கோல்டுனால தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மூவி வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ என்ன ப்ரோ சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம விக்ரம் மூவியில் எப்படி அந்த ஒரு ட்ரக்கை வச்சு அந்த மூவி வந்து கொண்டு போவாங்களோ, ஸோ அதே மாதிரி இந்த மூவி பார்த்தோன்னா இந்த கோல்டு கடத்துறதை வச்சு தான் கொண்டு போகிறாங்க அப்படின்றத வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜனா. ஸோ ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூ வந்து சொல்லியிருப்பாரு எப்படி நான் ட்ரக் மாஃபியா வச்சு ஒரு மூவி கொண்டனோ அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த தங்கம் கடத்துறாங்க பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு ஒரு மூவி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கடைசியில் பார்த்தா நம்ம தலைவர் 177 மூவி தான் வந்து சொல்லியிருக்காரு போல். ஸோ அதை வச்சு தான் சொல்ல வரேன் இதுதான் அந்த மூவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா தலைவருடைய அந்த டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், ஸோ அந்த ஒரு டைலாக் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் மூவிலேருந்து தான் எடுத்திருக்காரு. ஸோ ரங்கா மூவியில் ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா, சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றால் ஒரு டைலாக் பார்த்தோன்னா நம்ம தலைவர் இந்த ஒரு மூவியில் சொல்கிறப்ப எப்படி தெரியுமா இருந்தது, பிளாஸ்டாக இருந்தது. ஸோ அதுவும் பேக்ரவுண்டில் நம்ம அனிருத்தோடைய பிஜிஎம்லாம் தரமாக இருந்தது தான் நான் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா நிறைய விதமான ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு, சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சொன்னவங்களால் நம்ப முடியுதா? ஸோ என்னடான்னு பார்த்தோன்னா பழைய ஓல்டு மூவிஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம ரஜினி வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து பார்த்தோன்னா இந்த கூலிக்கு வேலை செய்கிறா அப்படின்ற மாதிரி நிறைய ரோல் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு ரெஃபரன்ஸை வச்சு பார்த்தோன்னா இந்த மூவியில் கூலி அப்படின்றதுக்காக வச்சிருக்காரா என்னன்னு தெரியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னுமே டீப்பாக சொல்ல போனோம்னா அதை லெஃப்ட் ஆர்மில் ஒரு பேட்ச் மாதிரி வந்து கட்டியிருப்பாங்க. கூலிக்கு வேலை செய்கிறவங்களாம் பார்த்தோன்னா அந்த நம்பர் போட்டு வந்து பேட்ச் நான் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து 7ஆம் நம்பரு 8ஆம் நம்பரு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மூவியில் பார்த்தோன்னா நம்ம தலைவர் வந்து 777 அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு
பேட்சை பார்த்தோம்னா இப்போ இந்த வர மூவிலையும் பார்த்தோன்னா வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தோன்னா நிறைய ஹோம்ஒர்க் வந்து பண்ணியிருக்காருப்பா நம்ம லோகேஷனா அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பாருங்கள் எந்த அளவுக்கு நோட் பண்ணியிருந்தா அந்த ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா இந்த ஒரு மூவியில் வந்து கொண்டு வந்திருப்பார், நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே பார்த்தோன்னா அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறப்போ ஒரு மாசான ஒரு டைலாக் வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம லோகேஷோட எல்லா மூவிஸ்லையும் நீங்கள் ப்ரீவியஸ் மூவி எடுத்து பார்த்தாலே தெரியும். லியோவில் பார்த்தோம்னா பிளட் இஸ் ஸ்வீட் நம்ம தளபதி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி விக்ரமில் மூவியில் பார்த்தோன்னா நம்ம கமல்ஹாசன் சார் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மூவியில் நம்ம தலைவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா முடிச்சிக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து பார்த்தோன்னா அந்த ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா நம்ம லோகேஷ் ஃபாலோ பண்ணுறாருன்னு தான் தெரியுது. மேபி இந்த ஒரு விஷயங்கள்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தோன்னா எல்சிஓ இருக்குமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. பட் நம்ம லோகேஷ் என்ன பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாரு, எப்பா இது வந்து எல்சிஓலாம் இல்லை, இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி. ஸ்டாண்டர்ட் ஃபிலிமாக இருந்தாலும் தரமாக வந்து இருக்க போகுது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த அளவுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து ஹோம்ஒர்க் எடுத்து பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு நீங்கள் நான் எல்லா ஹிட் அண்ட் டீல்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிடுங்க. ஸோ இது மாதிரியான ஹிட் அண்ட் டீல்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. ப்ளீஸ் இன்னொரு வீடியோவில் இன்னொரு சினிமா கண்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.